அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ராசா காடிஸ். ஊரச்சொன்னி தொடக்கப்பள்ளி கொசமட்டுப்புதூர் பள்ளியில் 3ஆம் வகுப்பு படிக்கின்றேன். மரத்தை வெட்டினோம், புவியை வெப்பமாக்கினோம், நெகிழை புதைத்தோம், மண்ணின் வளமையை குறைத்தோம். எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அனைவரின் பொறுப்பு. மண்ணீரும் மண்ணும் மலையும் அணிநில காடுமுடைய தருண். இக்குறள் வள்ளுவர் வளமான சுற்றுச்சூழல் மனிதர்களை பாதுகாக்கின்றது என கூறுகிறார். சுற்றுச்சூழல் என்பது காடுகள், மலைகள், ஆறுகள், கடல், இயற்கை பரப்புகளை குறிக்கும். சுற்றுப்புற சூழலானது மாசடைந்து வருகின்றது. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பது பழமொழி. சுற்றுச்சூழல் தூய்மையாக இருந்தால்தான் நாம் ஆரோக்கியமாக வாழ முடியும். சுத்தமான காற்று, தண்ணீர் மற்றும் உணவு ஆகியவை நம் வாழ்க்கைக்கு இன்றியமையாதவை. சுற்றுப்புற சூழலை பாதுகாப்பு நம் ஒவ்வொருவரின் முக்கிய கடமை. இயற்கையை நேசிப்போம், செயற்கையுடன் வாழ வேண்டுமா என யோசிப்போம். பசுமையான பூமி மனிதனுக்கு தரும் சிறந்த வாழ்க்கை. மரம் நடுவோம், காடுகள் வளர்ப்போம், மழை பெறுவோம், வளமான சுற்றுச்சூழலை பாதுகாப்போம். நன்றி, வணக்கம்.